ஒருத்தன் புதுசா கார் வாங்குறான். நல்ல ஹை டெக்னாலஜி லக்ஸுரி கார் அது வாங்கின உடனே ஃபேமிலியா அந்த கார்ல ட்ரிப் போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க கார் 130 ஸ்பீட்ல ஸ்ட்ரக் ஆயிடுது. பிரேக் பிரஸ் பண்ணா கூட வண்டி ஸ்லோவே ஆக மாட்டேங்குது. அப்போ ஒய்ஃபோட அப்பா ஒரு ஐடியா கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு அதுக்கப்புறம் பிரேக் அழுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வண்டி ஸ்பீட் மட்டும் ஏறுது, ஆனா ஸ்லோ ஆகவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் பிரேக் அழுத்தினாலும் அது ஒர்க்கே ஆகல. உடனே அவன் கார் கம்பெனிக்கு கால் பண்றான். ஆனா அவங்க வேற காசு விக்கிறதுல பிஸியா இருக்காங்க. யாருமே உன்னோட காலை பிக் பண்ணல. வண்டியில அவனோட மாமனார் பசங்க மட்டும் இல்லாம ஒய்ஃப் வேற பிரெக்னண்டா இருக்காங்க. வண்டி ஸ்பீடா போயிட்டே இருக்கு. அப்ப முன்னாடி 3 வண்டி ஒன்னா போகுது. வேற வழி தெரியாம இவன் சர்வீஸ் ரோட்ல திரும்பிடுறான். அங்க ஒருத்தன் தன்னோட BMW கார்ல இருந்து இறங்க பாக்குறான். அவனோட கார் டோரை தட்டி விட்டுட்டு இந்த வண்டி வேகமா போகுது. உடனே அந்த BMW கார்காரன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரான். வேகமா போற இந்த காரை பார்த்ததும் போலீஸ் பைக்கும் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. போலீஸ் போய் அவங்க காரை நிறுத்த சொல்றாங்க. ஆனா அந்த வேகத்துல அவங்க பேசுறது போலீஸ்க்கு கேட்கவே இல்லை. அவங்க ஒய்ஃப் ஹெல்ப் கேட்டு எழுதி பேப்பர்ல தூக்கி போடுறாங்க. ஆனா அது போலீஸ்காரரோட ஃபேஸையே மறைச்சிடுது. உடனே அவர் அதை எடுத்து போட்டுறாரு. அது அந்த BMW கார் மேல விழுந்துடுது. நல்ல வேலையா பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாம அந்த காரோட ஓனர் அந்த காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு.